ஜனவரி 31 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. கிறிஸ்துவுக்கு பூரணமாய் சரணடைதல். இன்றைய வேதாகம பகுதி மாற்கு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 38 வரை. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். குறிப்பு வசனம்: மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மார்க்கு 8:36. சீனாவை சேர்ந்த ஒரு போதகரின் 6வது மகனான ஜான் சுங் 1920ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் உதவித்தொகை பெற்று படித்து வந்தார். அவர் நல்ல மதிப்பெண்களுடன் பட்டமும் பெற்றார். அந்த பல்கலைக்கழகத்திலேயே முதுகலை படிப்பையும் முடித்து பின்னர் முனைவர் பட்டமும் பெற்றார். ஆனால் அவர் தனது படிப்பை தொடரும் போது தேவனை விட்டு விலகிச் சென்றார். பின்னர் 1927இல் ஒரு இரவு அவர் தனது வாழ்க்கையை கிறிஸ்துவிடம் ஒப்படைத்து ஒரு போதகராகும் அழைப்பையும் பெற்றார். அதிக ஊதியம் பெறும் பல வேலை வாய்ப்புகள் அவருக்கு சீனாவில் காத்திருந்தன. ஆனால் அவருடைய லட்சியங்களை ஒதுக்கி வைக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டார். அவரது அர்ப்பணிப்பின் அடையாளமாக அவர் தனது பெற்றோருக்கு கனம் செலுத்தும் நோக்கத்தோடு தனது PhD சான்றிதழை மட்டும் வைத்துக்கொண்டு தான் பெற்ற மற்ற அனைத்து விருதுகளையும் கடலில் வீசிவிட்டார். தம்முடைய சீடராக மாறுவது பற்றி இயேசு சொன்னதை ஜான் சுங் புரிந்து கொண்டார். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நாம் நம்மையே வெறுத்து கிறிஸ்துவையும் அவருடைய வழிநடத்துதலையும் பின்பற்றுவதற்காக நமது பழைய வாழ்க்கையை விட்டு மனந்திரும்பும் போது அவரை பின்பற்றுவதிலிருந்து நம்மை திசை திருப்பும் தனிப்பட்ட ஆசைகளையும் பொருள் ஆதாயத்தையும் தியாகம் செய்யும் அவசியம் ஏற்படலாம். அடுத்த 12 ஆண்டுகளாக ஜான் சுங் தேவன் கொடுத்த பணியை தனது முழு மனதுடன் நிறைவேற்றினார். சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் ஆயிரக்கணக்கானோருக்கு நற்செய்தியை அறிவித்தார். நாம் பிரசங்கிகளாகவோ அல்லது மிஷனரிகளாகவோ இருக்க அழைக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை எங்கு ஊழியம் செய்ய அழைக்கிறாரோ அங்கே செல்ல நாம் ஆயத்தப்படுவோம். அவருடைய ஆவி நம்மில் கிரியை செய்வதால் நாம் அவருக்கு முழுமையாக சரணடைவோம். இயேசுவை உண்மையாக பின்பற்றுவதற்கு நீங்கள் எதை சரணடைய செய்ய வேண்டும்? நீங்கள் வைத்திருக்கும் சில தனிப்பட்ட லட்சியங்கள் யாவை? அன்பான தகப்பனே, உம்மிடம் முழுமையாக சரணடைவதற்கு தடையாக இருப்பவற்றை ஒதுக்கி தள்ள எனக்கு உதவி செய்யும். ஆமென்.